அனுதாபம் தேட முயற்சிக்கும் மஹிந்த ராஜபக்ஷ அம்பலப்படுத்திய அமைச்சர். அரசியலில் இருந்து இன்னமும் ஓய்வு பெறவில்லை சமல் ராஜபக்ஷ அதிரடி. கம்பன்பிலவின் கைது சிஐடியின் அதிரடி தீர்மானம். கொழும்பில் மஹிந்தவிற்கு ரணில் வழங்கியுள்ள 400 மில்லியன் மதிப்புள்ள வீடு. அர்ஜுனா சஜித் எம்பிக்களுக்கிடையே சிக்கி தவித்த சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் சலசலப்பு. சந்திரிகா குமாரதுங்கவிற்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை. உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய மைத்ரிபால ஸ்ரீசேன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவாக பொதுமக்களின் அனுதாபத்தை பெறுவதற்கான நாடகங்கள் தற்பொழுது நடாத்தப்படுகின்றன என்று அமைச்சர் சுனில் ஹிந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுன மற்றும் ராஜபக்சர்கள் தற்பொழுது இக்கட்டான நிலையை எதிர்நோக்கியிருக்கின்றனர். உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலையில் அவர்கள் எங்கும் செல்ல முடியாது என்று தெரிவித்து பொதுமக்களிடத்தில் அனுதாபத்தை தேட முயற்சிக்கின்றனர் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை ரத்து செய்யும் யோசனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு நாடு சரியான பாதையில் கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த சட்டத்தை அங்கீகரிப்பதன் மூலம் அரசாங்கம் அதன் வாக்குறுதியை காப்பாற்றியுள்ளது என அமைச்சர் சுனில் ஹிந்துன்னெத்தி மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்ந்தும் தமக்கு கொழும்பில் தங்க வீடு இல்லை என கூறி வந்த நிலையில் இப்பொழுது அது முற்றிலும் பொய் எனும் தகவல் வெளியாகியுள்ளன. சமூக ஊடகங்களில் வெளியான ஆதாரங்களின்படி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி சிரந்தி ராஜபக்ஷ ஆகியோர் கொழும்பில் சுமார் 4000 லட்சம் மதிப்புடைய ஆடம்பர இல்லத்தை பெற்றிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த வீடு ஆரம்பத்தில் தொழிலதிபர் பிரபாத் ரவீந்திர நாணயக்காரவின் உடமையாக காணப்பட்டதாக கூறப்படுகிறது. 2001ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பின்னர் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் மூலம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தற்காலிகமாக இவ்வீடு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பின்னர் வீடு திருப்பிக் கொடுக்குமாறு பலமுறை கோரப்பட்ட போதிலும் மஹிந்த ராஜபக்ஷ அதனை மறுத்து எனது அதிர்ஷ்ட இல்லம் என கூறி தொடர்ந்தும் பயன்படுத்தி வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு இவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் 2013ஆம் ஆண்டு இந்த வீடு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அவரது மனைவி சிரந்தி ராஜபக்ஷ மேரி லூட்ஸ் விக்ரமசிங்க என்ற பெயருக்கு சட்டபூர்வமாக எழுதப்பட்டதாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் வீடு வாங்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அதற்குரிய உரிமையாளருக்கு பணம் வழங்கப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்க வீட்டிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவை வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு உதவ வரும் முன்வரவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் அவர் வசிக்கும் அரசாங்க வீட்டிலிருந்து வெளியேற 2 மாத கால அவகாசம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் தனக்கு பொருத்தமான வீட்டினை கண்டுபிடிக்க கால அவகாசம் தேவைப்படுவதாக சந்திரிகா கோரிக்கை விடுத்துள்ளார். சட்ட விதிமுறைகளுக்கு அமைக்க ஒரு அரசு வீட்டில் வசிக்கும் அவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேற முன் 3 மாத அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக தனக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. வெளியேற 2 மாதங்களுக்கு மேலாகாத புதுப்பித்தல் பணிகள் திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்பே முடிந்தால் அது இன்னும் குறைவாக இருக்கும். 3 வாரங்களுக்கு முன்பு கீழே விழுந்து பிறகு இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இருந்து தான் மீண்டு வந்துள்ளேன். மாடியிலிருந்து கூட கீழே செல்ல முடியாது. இது ஒரு தீவிர அறுவை சிகிச்சை. எனக்கு ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை பிசியோதெரபி உள்ளது. எனவே தற்பொழுது அந்த புதிய வீட்டில் நான் நகரவோ அல்லது எந்த வேலையும் செய்யவோ முடியாது. தற்பொழுது சில புதுப்பித்தல் பணிகள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய வீட்டை கண்டுபிடித்துள்ளேன். என் மகன் வந்து ஒரு வாரம் எனக்கு உதவுவதாக கூறியுள்ளார். புதிய சட்டம் இயற்றப்படும் வரை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வாடகையை செலுத்தி தனது வாழ்நாள் முழுவதும் தற்போதைய இடத்தில் வாழ அனுமதி கேட்டு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் எழுதினேன். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் கூறியுள்ளார்.
முன்னாள் அமைச்சர் உதயகம்பன் பிளவை கைது செய்வது தொடர்பில் இன்னும் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு துறையினர் தெரிவித்துள்ளனர். உதயகம்பன் பில தாக்கல் செய்த ரெட் மெனு தொடர்பான விசாரணை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறை சார்பில் முன்னிலையாகியிருந்த துணை சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சன டி சில்வா இந்த சமர்ப்பணங்களை வழங்கியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்பன் பில சமீபத்தில் ஊடகங்களுக்கு அளித்த கருத்து இனங்களுக்கிடையே முறுகலை ஏற்படுத்தலாம் என குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. கமன்பிலவின் கருத்துக்கள் 2007 ஆண்டின் 56ஆம் இலக்க சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டத்தின் பிரிவு 3 மற்றும் தண்டனை சட்டத்தின் பிரிவு 120 கீழ் குற்றமாக உள்ளதா என்பதை தீர்மானிக்க இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உதயகம்பன் பில தற்பொழுது தாய்லாந்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் தான் வசித்து வந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அமைதியாக வெளியேறியுள்ளார். 2025ஆம் ஆண்டு 18ஆம் இலக்கு ஜனாதிபதி உரிமைகள் ரத்து சட்டம் இயற்றப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கொழும்பு ஹெக்டர் கொப்பொகடுவ மாவட்டத்தில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களது விதவைகள் மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட பல்வேறு சலுகைகளை ரத்து செய்து ஜனாதிபதி உரிமைகள் மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றிய ஒரு நாளுக்கு பிறகு மைத்திரி இவ்வாறு வெளியேறியுள்ளார். மைத்திரிபால சிறிசேன பெரும்பாலும் பொருளஸ்கந்தை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் தொடர்ந்தும் வசிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை. தற்பொழுது நடப்பவற்றை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றேன் என்று முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசியலுக்குள் வந்துவிட்டால் அதனை கைவிட முடியாது. நான் இன்னும் ஓய்வு பெறவில்லை. தற்பொழுது நடப்பவற்றை அவதானித்து வருகின்றேன். எமக்கு மக்கள் ஆதரவு உள்ளதா என்பதை தேர்தலில் போட்டியிட்டே கண்டறிய முடியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சமல் ராஜபக்ஷ போட்டியிடவில்லை. அவரது மகன் ஷசீந்திர ராஜபக்ஷ தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பல மாதங்களுக்கு பிறகு பொதுவெளிக்கு வந்த சமல் ராஜபக்ஷவிடம் அரசியல் நடவடிக்கை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக அரசாங்கம் வழங்கிய வீடுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளமை அரசியல் மட்டத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை நேற்று அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ள மஹிந்த தாங்காளையில் உள்ள தனது ஹார்சன் இல்லத்திற்கு சென்றுள்ளார். எனினும் மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் கொழும்பில் குடியேற 2 ஆடம்பர வீடுகளை வழங்க நேற்று 2 தொழிலதிபர்கள் முன்வந்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதற்கமைய ஜெர்மனியில் உள்ள இலங்கை தொழிலதிபர் ஒருவர் ராஜகிரிய பகுதியில் உள்ள தனது ஆடம்பர வீட்டை மஹிந்தவுக்காக வழங்க முன்வந்துள்ளார். அதேவேளை பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமை அலுவலகத்திற்கு அருகில் உள்ள ஜெயந்தி மாவட்டத்தில் ஒரு ஆடம்பர வீட்டை மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்க மற்றொரு தொழிலதிபர் உறுதியளித்துள்ளார். இதேவேளை கொழும்பில் ஆடம்பர வீடொன்றை வழங்க சீனா முன்வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றைய தினம் மஹிந்தவை சந்தித்த சீன தூதுவர் தேவையான அனைத்து விடயங்களையும் செய்து தருவதாக உறுதியளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.